வணக்கம். நான் RM ராம். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் இப்பொழுது அறிவிச்சிருக்குது. பல நாட்களாக இந்த இழுபறை தொடர்ச்சியாக இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆசனங்களை பெற்றுக் கொள்வதற்காக இதர கட்சிகளோடு நடிகர் விஜயின் கட்சி டிவிகே பேச்சுவார்த்தைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில பல செய்திகள் வந்து கொண்டிருந்தன. விஜய் சிஎம் ஆகின்றார் அல்லது அது தொடர்பான பல விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்ற நிலையில டிவிகே கூட்டணி தற்பொழுது 120 உறுப்பினர்களுடைய ஆதரவை உறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக வேகமாக எழுந்த அரசியல் சக்தியாக நடிகர் விஜயனுடைய கட்சி பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் தனித்து 108 இடங்கள்ல வெற்றி பெற்றது என்றது எங்களுக்கு தெரியும். மேலும் காங்கிரஸ் முதலாக டிவிகே கட்சிக்கு ஆதரவை அளித்தது. இதன் மூலம் ஆட்சி அமைப்பதற்கான மிக அண்மித்த இடத்திற்கு டிவிகே வந்திருந்தது. இதன் பின்னரான கால பகுதியில மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விசிக மற்றும் சிபிஐஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் வெளிப்படையான ஆதரவை அறிவித்திருக்கின்றன. இதன் மூலம் புதிய கூட்டணி அரசு உருவாக நிலை இப்ப தமிழகத்தில ஏற்பட்டிருக்குது. சென்னை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு தகவல், காலை 11 மணிக்கு சென்னை நேரு உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழா பற்றிய ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில சென்னை மாநகர காவல்துறை விழாவிற்காக சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசாரை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. முக்கியமாக இந்த பதவியேற்பு விழாவில் விஜய் மட்டுமே முதல்வராக பதவியேற்க உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அமைச்சரவை பின்னர் விரிவுபடுத்தப்படும் என கூறப்படுகின்றது. எனவே புதிய அமைச்சரவையில் இளம் முகங்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழகத்தில எழுந்திருக்குது. இந்த நிலையில தமிழக அரசியல் சூழ்நிலையை மேலும் சுவாரஸ்யமாக்கி இருப்பது திமுகவினுடைய அணுகுமுறைதான். திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருந்தது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக மக்களின் தீர்ப்பை மதிக்கின்றோம், அரசியலமைப்பு சட்ட சிக்கல் உருவாக கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அந்த காலத்தில் திமுக தீவிர எதிர்ப்பு அரசியலை தவிர்க்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதிமுக பாத்தீங்கன்னு சொன்னா அமைதியாக இருந்தாலும் உள்ளகமாக தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக இப்ப தகவல்கள் கிடைக்கின்றது. ஆகவே தமிழகத்தில மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் இப்ப அமைய போகுது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளினுடைய நிலைத்தன்மை குறித்து அதிமுக கண்காணித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் இப்பொழுது கூறியிருக்கிறார்கள். இந்த அரசு நீடிக்குமா என்ற கேள்வி தற்போது அரசியல் விவாதங்களில் முக்கிய இடம் பிடிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் தனித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்ட நடிகர் விஜயனுடைய கட்சியான டிவிகேக்கு தனித்துவமான ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான ஆசனங்கள் போதுமாக இல்லை. எனவே இந்த கூட்டணியின் மூலம் ஆட்சியை அமைக்க இப்பொழுது விஜயனுடைய கட்சி தீர்மானித்திருக்கிற நிலையில இந்த கட்சிகளினுடைய கூட்டு தொடர்ச்சியாக இருக்குமா அல்லது இதில் குழப்பங்கள் ஏதாவது ஏற்படுமா, இந்த ஆட்சி தொடருமா என்ற கேள்விகளும் விவாதங்களும் இப்ப இந்திய அரசியல்ல ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. சரி, இதற்கிடையில விஜயனுடைய முதல் வெற்றி உரை குறித்து மக்கள் மத்தியில இப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகி இருக்குது. என்ன சொல்ல போறார்? கல்வி, வேலை வாய்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, இளைஞர் அதிகாரம் அளிப்பு, மாநில உரிமைகள் போன்ற அம்சங்கள் அவருடைய உரையில் முக்கிய இடம் பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டிவிகே வட்டாரங்களில் இருந்து வெளியாகும் தகவல்களின்படி புதிய அரசு முதல் 100 நாட்களில் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த அறிவிப்பில அரசு பள்ளிகளில் முழுமையான டிஜிட்டல் வசதிகள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மையங்கள், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நேரடி மானிய திட்டங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அவசர மேம்பாடுகள் ஆகியவை
இந்த அறிவிப்புகள்ல இடம்பெறலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழக அரசியல் நிர்வாக அமைப்பிலும் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகின்றது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் விஜய் நேரடியாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மற்றொரு முக்கியமான செய்தி என்னென்றால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து பல்வேறு மாநில அரசியல் கட்சிகள் இதை கவனமாக பார்த்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தென்னிந்திய அரசியல் நடிகர்கள் மீண்டும் முக்கிய சக்தியாக இந்த அரசியலில் உருவெடுத்து வருகின்றார்களா என்ற விவாதம் தேசிய அளவிலும் கிளம்பி இருக்குது. டெல்லி அரசியல் வட்டாரங்களிலும் இந்த மாற்றம் கவனிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. சில தேசிய கட்சி தலைவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் பிரதமர் அலுவலகத்தில் இருந்தும் விரைவில் வாழ்த்து செய்தி வெளியாகலாம் என்ற தகவலும் இப்ப தமிழகத்துல பரவி வருது. சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் மற்றும் மிகப்பெரிய பேசு பொருளாக இப்ப மாறி இருக்கு. விஜயனுடைய அரசியல் வெற்றி என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிஎம் விஜய், டிவிகே கவர்மெண்ட் மற்றும் நியூ தமிழ்நாடு போன்ற ஹேஷ்டேக்குகள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பதிவுகளுடன் ட்ரெண்ட் ஆகி வரதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. விஜயனுடைய ரசிகர்கள் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் கொண்டாட்டங்கள்ல இப்ப ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் விஜய் சிஎம் ஆக போகின்றார் என்ற சந்தோஷத்துல மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக இப்ப செய்திகள் கிடைச்சிருக்குது. ஆனால் இதற்கிடையில சில அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள். திரைப்பட வெற்றியும் அரசியல் நிர்வாகமும் வெவ்வேறு விஷயங்கள் என்றும் கூட்டணி அரசை நிலைநிறுத்துவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக அனுபவம் உள்ள அரசியல் தலைவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நடிகர் விஜய் அவர்களுக்கு உருவாகலாம் என அரசியல் பகுப்பாய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் பொருளாதார நிலைமை, மாநில நிதி சுமை மற்றும் மத்திய அரசுடனான உறவு, நீர்வள பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு பற்றாக்குறை போன்ற சவால்களையும் புதிய அரசு உடனடியாக எதிர்கொள்ள காத்திருக்கின்றன என்றதும் நாங்கள் நிச்சயமாக கூறக்கூடிய விஷயங்கள். இந்த நிலையில சென்னை முழுவதும் பாதுகாப்பு இப்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. முக்கிய அரசு கட்டிடங்கள், தலைமைச் செயலகம், ஆளுநர் மாளிகை மற்றும் பதவியேற்பு நடைபெறும் பகுதிகளில் ட்ரோன் கண்காணிப்பும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையில விஜய் தனது நெருங்கிய ஆலோசகர்களுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதல் அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து தீவிரமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்குது. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக நிலவிய இரு கட்சி ஆதிக்கத்திற்கு மத்தியில புதிய தலைமுறை அரசியல் உருவாகின்றதா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக நிலவிய இரு கட்சி ஆதிக்கத்திற்கு மத்தியில புதிய தலைமுறை அரசியல் உருவாகின்றதா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த பலர் முன்னர் முயற்சி செய்திருந்தாலும் இவ்வளவு வேகமாக பெரும்பான்மைக்கு நெருக்கமாக சென்ற அரசியல் எழுச்சி மிகவும் அபூர்வமானது என்ற அரசியல் பார்வையும் இப்ப இருக்குது. இப்பொழுது எல்லோருடைய கவனமும் இருப்பது பதவியேற்பு விழாவும் அதற்கு பிறகு விஜய் அவர்கள் ஆற்றப்போகும் முதல் அரசியல் உரையிலும் திரும்பி இருக்குது. தமிழகத்தினுடைய அடுத்த அரசியல் அத்தியாயம் எப்படி அமையும்? இந்த கூட்டணி அரசு நீடிக்குமா? விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகின்றாரா? அல்லது இது தமிழக அரசியலில் இன்னொரு குறுகிய கால அரசியல் பரிசோதனையாக மாறப்போகின்றதா? இந்த கேள்விகளுக்கான பதில் வரும் நாட்களில் தெரிய வரும். இதுவரை நீங்கள் பார்த்தது தமிழக அரசியலில் உருவாகி இருக்கும் மிகப்பெரிய மாற்றம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. நான் RM. மீண்டும் ஒரு தமிழக அரசியல் தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.